இன்றைக்கு யாருடைய பிறந்தநாள்? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு பல விதத்திலும், இன்னைக்கு பொருளாதாரம் என்று சொன்னாலும் சரி, தரமான கல்வி என்று சொன்னாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் ஒரு 17 விதமான கோல் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது ஒவ்வொரு நாடும் அதை அடாப்ட் பண்ணி அது சார்ந்து தங்களுடைய பணிகளை செய்யும். அந்த 17 விதமான அந்த கோல், அந்த குறிக்கோளில் நம்முடைய தமிழ்நாடு 13 விதமான கோலில் நம்பர் 1 இருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த அரியமா 72 விதமான அந்த அவருடைய பிறந்தநாளுடைய நிகழ்ச்சியை ஆசத்தீர கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மாலை பொழுதாக இருந்தாலும் வருகை தந்து அவருடைய கருத்துக்களை முழுமையாக நீங்களும் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகளோடு வருகை இருக்கின்ற 2026 தேர்தல் என்பது எப்படி இருக்கும் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கான இலக்காக 200 தொகுதியை வெல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கார் 234. அதில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதி ஏற்கனவே வென்றதாகத்தான் அதை நாம் கருத வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பை நாம் தொடர்ந்து நாம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு யாருடைய பிறந்தநாள்? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு பல விதத்திலும், இன்னைக்கு பொருளாதாரம் என்று சொன்னாலும் சரி, தரமான கல்வி என்று சொன்னாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் ஒரு 17 விதமான கோல் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது ஒவ்வொரு நாடும் அதை அடாப்ட் பண்ணி அது சார்ந்து தங்களுடைய பணிகளை செய்யும். அந்த 17 விதமான அந்த கோல், அந்த குறிக்கோளில் நம்முடைய தமிழ்நாடு 13 விதமான கோலில் நம்பர் 1 இருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த அரியமா 72 விதமான அந்த அவருடைய பிறந்தநாளுடைய நிகழ்ச்சியை ஆசத்தீர கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மாலை பொழுதாக இருந்தாலும் வருகை தந்து அவருடைய கருத்துக்களை முழுமையாக நீங்களும் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகளோடு வருகை இருக்கின்ற 2026 தேர்தல் என்பது எப்படி இருக்கும் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கான இலக்காக 200 தொகுதியை வெல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கார் 234. அதில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதி ஏற்கனவே வென்றதாகத்தான் அதை நாம் கருத வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பை நாம் தொடர்ந்து நாம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.